அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேஜ் நம்பர் 14. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் ஃபாத்திஹாவின் ரத்தின உபதேசம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. இந்த ஆயத்தில் இந்த விஷயம் கூறப்பட்டுள்ளது. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும். அதாவது உலகத்திலே எங்கு எந்த விஷயத்தை புகழ்ந்தாலும் அது உண்மையிலேயே அல்லாஹ்விற்குரிய புகழாகும். இந்த உலகத்திலே எத்தனையோ அழகான ரம்மியமான பலவிதமான நிறங்களை கொண்ட பொருட்களும் காட்சிகளும் உள்ளன. அதை பார்த்து மனிதனின் உள்ளம் தன்னை அறியாமலேயே அதன் பால் ஈர்க்கப்படுகிறான். அதை புகழ்கிறான். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அந்த புகழ் உண்மையில் அந்த பொருளுக்குரியதல்ல, மாறாக அதை படைத்து அழகாக ஆக்கிய அதன் இரட்சகனுக்குரியதாகும். ஏனெனில் எந்த பொருளை புகழ்ந்தாலும் உண்மையில் அதன் புகழ் அதை படைத்தவனையே சென்றடையும். அல்லாஹுவே உலகத்திலுள்ள சகல பொருட்களையும் படைத்தவன், பரிபாலிப்பவன். அவன் ஒரு கூட்டத்தாருக்கு மட்டுமோ அல்லது ஒரு ஊருக்கு மட்டுமோ இரட்சகன் அல்ல, மாறாக எத்தனை உலகங்கள் உள்ளனவோ, எத்தனை படைப்பினங்கள் உள்ளனவோ அத்தனைக்கும் அவன் ஒருவனே அதிபதியும் இரட்சகனும் ஆவான். சுப்ஹானல்லாஹ். அழகான ஒரு ரத்தின சுருக்கமான உபதேசம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறதுக்கான இன்னும் சில உபதேசங்களை மட்டும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இதில் சொன்னது போல படைப்பினங்கள் எல்லா புகழுமே, படைப்பினங்களை குறித்து மனிதன் புகழக்கூடிய அனைத்து புகழுமே அந்த படைப்பினத்தை படைத்த அந்த ஹாலிக்குக்கு தான் உரியது. மஹ்லூக்குகளை பார்த்து இந்த மஹ்லூக்குகள் புகழக்கூடிய ஒரு மலையையோ, ஒரு கடலையோ, ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பையோ, ஒரு அழகான ஒரு பறவையையோ, எதை புகழ்ந்தாலும் அல்லாஹ்விற்கு தான் அந்த புகழ் உரியது. அதே இது இன்னொரு கோணத்தில் பார்த்தால், ஏன்னா மனிதன் சில நேரம் எல்லாரையும் புகழ்ந்துக்கிட்டும் கண்ணியப்படுத்தி கொண்டும் இருக்க மாட்டான். சில நேரம் என்ன ஆகும், இழிவுபடுத்தி கொண்டும், சில நேரம் என்ன சொல்றது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு என்ன செய்வான், மனிதன் இருப்பான். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், மஹ்லூக்குகளை நாம் கண்ணிய குறைவாக நடத்தும் பொழுதும் சரி, அவர்களை இல்லை அந்த படைப்பினங்கள் வேறு ஏதாவது ஒரு படைப்பினங்களை குறை சொல்லும் பொழுதும் சரி, இல்லை மனிதனையே குறை சொல்லும் பொழுதும் சரி, யாரை குறை சொல்வது போல, அல்லாஹ்வை குறை சொல்வது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் கருப்பாக இருக்கிறாங்க, இன்னும் இவங்களுடைய பல்லு இப்படி இருக்குது, இன்னும் இவங்களுடைய உருவம் இப்படி இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், என்னென்ன குறைகளில். இப்போ ஒரு வரனையே தேடுறோமே நினச்சிக்கோங்களேன். ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணையோ, ஒரு பொண்ணுக்கு ஒரு மணமகனையோ பார்க்கும் பொழுது என்னென்ன இது பார்ப்போம், நீங்கள் யோசிச்சு பாருங்க. பெண்ணு அப்படின்னு சொல்லும்போது கலரை பார்ப்போம், முடியை பார்ப்போம், இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், வெளிப்படையாக பார்ப்போம். ஒரு ஆணுன்னு சொல்லும் பொழுது அதுக்கான ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்வோம், முதல்ல தோற்றத்தை பார்த்து முடிவெடுக்கக்கூடிய தன்மையை முதல்ல நம்ம குறைச்சிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தடித்த உதடு கொண்ட கருநிறத்திலும் மிக கருநிறமாக கொண்ட அந்த பிலாலை ஒரு ஹபஷி நாட்டு ஒரு மனிதர், கருப்பினத்தின் ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்த ஒரு கருப்பினத்திற்குரிய ஒரு மனிதர், அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தலையா? அந்த கஅபாவுக்கு மேலே அமர சொல்லி வாங்க சொல்ல வைக்கலையா? இப்போ அல்லாஹுடைய தூதர் இப்படி மனிதனுக்கிடையே ஒரு மதிப்பீட்டை எதன் மூலியமாக நம்ம எடுத்துக்கிறோம் தெரியுமா? குணம், அஹ்லாக்கின் மூலம் நம்ம எடுத்துக்கிறோம். அஹ்லாக் நல்லா இருக்கா, குணம் நல்லா இருக்கா, அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள்தான் மிக உலகத்திலே அழகானவர்கள் அவர்கள்தான். வெளி தோற்றம், இந்த அழகும் இந்த நிறமும் சில வயதுக்கு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பெண் ஒரு குழந்தை பெற்றெடுத்தா எல்லாம் போயிடும், அழகெல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடும். அந்த மாதிரி தான் ஒரு மனிதனுடைய ஒரு தோற்றம். அப்போ இது எதுக்காக சொல்ல வந்தோம், நம்ம மனித படைப்புகளை, எந்த படைப்பு நம்ம பிரம்மாண்டமாக யோசிக்கிறோமோ அதனை புகழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இகழவோ, ஏளனமாக நினைக்கவோ, கண்ணிய குறைவாக நடத்தவோ இருக்கவே கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போடி இன்னொரு கோணத்தில் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, எல்லா நேரங்களிலும் இந்த முதல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் சொல்ல போகிறேன், விளக்கத்தை. அல்ஹம்துலில்லாஹ் எடுத்துக்கிறோமே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாலே அல்லாஹ் அவ்வளோ குளிர்ச்சி ஆயிடுவான். அதுவே அவனுக்கு போதுமான வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தையே போதுமானது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலைகளிலும் உனக்கே எல்லா புகழும். அந்த நிலைமை, அந்த வார்த்தை எல்லா நேரத்திலும் என்ன செய்யும், நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்வோம் தெரியுமா, இன்பத்தில் இருக்கும் பொழுது அதிகமாக புகழுவான, துன்பத்தில் இருக்கும் பொழுது இறைவன் மீது சில நேரம் கோபத்தை பொழியக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான்,
ஹைரும் ஷர்ரும் அவனிடத்திலிருந்து தான் வருது. அந்த ஹைரையும் ஷர்ரையும் அவன் கொடுப்பதும் தடுப்பதும் அவன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத முதலில் உணர வேண்டும். முல்லா கதைகள் ஒன்று சொல்லுவாங்க. முல்லா கதை. ஒருத்தர் இருந்தாரா முல்லா. அவர் ரொம்ப நகைச்சுவையான ஒரு மனிதர், ஆனால் ஒரு அறிவாளியான ஒரு சில வேலைகளையும் செய்வார். கழுதை வாங்கணும்னு ஆசைப்பட்டார். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு யார்கிட்டையுமே இல்லாத மாதிரி என்ன செய்யணும், வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை தெருவுக்கு போனார். அப்போது ஒரு மனிதன் இப்படி கழுதை விற்றுக்கணும், என் கழுதை சுப்ஹானல்லான்னு சரி அல்ஹம்துலில்லான்னு சொன்னால் பயங்கர ஸ்பீடாக போகும், சுப்ஹானல்லான்னு சொன்னால் நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஏன்னா வியாபாரத்தில் என்னத்தையாவது அடிச்சு விடுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கதை கட்டி அந்த கழுதையை விற்க ஆரம்பித்த உடனே முல்லாவுக்கு ஆச்சரியம், ஆஹா நம்ம கழுதை இப்போ இந்த கழுதையை தான் நம்ம என்ன செய்யணும், வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு. போகிற வழியிலெல்லாம் சொல்லுவாரா, நடந்துக்கிட்டே அந்த கழுதை கை பிடிச்சிட்டு நடந்துகிட்டே கூட்டிகிட்டு போகிறார். போகிற வழியில மக்கள்கிட்டலாம் சொல்லுவாங்களா, என் கழுதை திக்ரு கூட செய்யும், என் கழுதை திக்ரு செய்யும், பயணம் செய்கிறதுக்கு உதவி 2 in 1 எனக்கு என்ன செய்யறா அல்லா எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பெருமையோடு நடந்து கொண்டு போகிறார். இப்போ கால் வலிக்குது, அவர் கழுதையின் மேலே ஏறி உட்கார. அந்த கழுதைக்கு மேலே நல்ல பஞ்சு மெத்த போல் ஒரு அமர்வு வச்சுருக்கிறாங்க. உட்கார்ந்தோடனே அந்த சொகுசு தாங்க முடியாமல் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாரு. பிடிச்சிச்சாவுக்கு ஓட்டம், ஓடுன்னு ஓடுது. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பதட்டத்தில் எந்த திக்கிற சொன்னால் நிப்பாட்டும் அப்படிங்கிறது மறந்து போயிடுச்சு. ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பள்ளம், அந்த பள்ளத்தை பார்த்து பயந்து அதிர்ச்சியானதை பார்த்தா என்ன செய்வோம், சுப்ஹானல்லாஹ் அப்படின்னாரு. பிரேக் போட்ட மாதிரி நின்றுச்சு. சுப்ஹானல்லாஹ் பிரேக் போட்ட மாதிரி நின்றுச்சு. அந்த அதிர்ச்சியை பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாமா அல்ஹம்துலில்லாஹ்ட்டார். என்ன செய்யுது, பிச்சுக்கிட்டு ஓடுது. இப்படி கதைகள் சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் அதிகமாக என்ன செய்யணும், ஆமாம் முல்லாவை போல இல்லை, எல்லா நேரங்களிலும் அல்லாஹை அதிகமாக புகழக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதே போல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாம் சாப்பிடக்கூடிய உணவு, நாம் குடிக்கக்கூடிய நீர், அதன் உணவிலும் குடிக்கக்கூடிய அந்த நீரிலும் பானத்திலும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியம், இது எல்லாத்தையும் உணர்ந்தாலே அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு என்ன செய்யணும், மிகைச்சு வரணும். அதே போல் நம்மை பெற்றெடுத்த நமக்கு கொடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், உறவுகள், குடும்பம், உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான உறவுகளை நினைத்து யோசித்து பார்க்கும் பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அப்படிங்கிறது வரணும். அதே போல தான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த ஒரு சில உணவுகளெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னா, அது நம்ம உடம்புக்கு செட் ஆகாதுன்னு தெரியும், இருந்தாலும் அதை அரைச்சி, கடிக்க முடியாதது கூட கடிச்சு, அரைக்க முடியாதது கூட அரைச்சி நம்ம என்ன செய்கிறோம் வயிற்றுக்குள்ளே. இந்த மானிட பதறுகளை தெரிஞ்ச அல்லாஹு தாலா என்ன செஞ்சுருக்கான் தெரியுமா, நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு அமிலத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கான். அந்த அமிலத்துடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அந்த அமிலத்துடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிலம், ஹைட்ரோக்ளோரிக்னு ஒரு அமிலம். அந்த அமிலத்தை நம்ம உள்ளங்கையில் ஊற்றணும்னு நினச்சிக்கோங்களேன், இப்படி வந்துடும், போட்டு விழுந்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமிலத்தை, ஹைட்ரோக்ளோரிக்ங்கிற ஒரு அமிலத்தை வயிற்றுக்குள்ளே சுரப்பதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுருக்கான். அப்போ நாம் என்ன செய்கிறோம், சில உணவுகளை நம்ம உள்ள வயிற்றுக்குள்ளே செலுத்தும் பொழுது அந்த அமிலத்தின் மூலம் தான் நமக்கு செரிமான சக்தியே நம்ம என்ன செய்யுது, உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அதன் மூலியமாக இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அல்லாஹ் இதை குறித்து நம்ம என்ன செய்யலாம், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது தண்ணீரை குறித்து சொல்லுவார் இல்லையா, அஃபரஐத்தும் மா அல்லதி தஷ்ரபூன், உங்களுக்கு இறக்கப்பட்ட குடிபானங்களை இது பண்ணி என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த குடிபானங்களை எப்படி நான் உங்களுக்கு இறக்குறேங்கிறத பார்த்துருக்கீங்களா. அஃபரஐத்துமா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், அதை நீங்கள் இறக்குனீங்களா அல்லது நான் இறக்குனேனா. அன்தும் லவ் நஷாஉ லஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலல்தும் தஃபக்கஹூன், நீங்கள் அந்த உஜாஜ் அந்த உப்பு தண்ணீரை மாற்றிட்டீங்கன்னு நான் மாற்றிட்டேன்னு நினச்சிக்கோங்களேன், உங்கள் நிலைமை என்ன. அல்லாஹ் சொல்கிறா 71% இந்த உலகத்தில் நீர்ப்பரப்பு இருக்குது, 29% நிலப்பரப்பு. அந்த 71%லையும் கூட 0.5% மட்டும்தான் குடிநீர், மற்ற எல்லாம் கடல் நீர், மற்ற எல்லாம் உப்பு நீர். அந்த 0.5% மட்டும், 0.5% மட்டும் அல்லாஹ் நமக்கு உணவுக்காக குடிநீருக்காக நமக்கு கொடுத்துருக்கான். சுப்ஹானல்லாஹ். இப்போ அந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது
அல்லாஹுக்கு அவ்வளவு நன்றிகள் செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். காலையில் எழுந்தவுடனே ரசூலுல்லாஹ் அதை தானே சொல்லி கொடுக்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். எத்தனை உயிர்கள் அல்லாஹ் இரவுல தூங்கும் பொழுது எடுத்துடுறான். ஆனால் அல்லாஹ் மறுபடியும் அந்த சூரிய உதயத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான்னா அதற்கு ஒரு அழகான முறையில் நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹ். சரி, உணவு குடிபானம் எல்லாம் சாப்பிட்றோம், அதை வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுக்கு கூட நம்ம என்ன செய்யணும், நன்றி செலுத்தணுமே. அது ஹப அந்நியல் அதா வாஃபானி, அதாவது துயரத்தை நீக்கி அசுத்தத்தை வெளியாக்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த கழிவை ஒரு சில நேரம் நம்ம இப்படி யோசிக்கலாம். அதாவது கழிவு நீரை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு தடுப்பு ஒரு 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 சிஸ்டமாக என்ன செஞ்சுருக்கா அல்லாஹ் நமக்கு வச்சுருக்கா. அந்த நேரத்தில் நமக்கு அந்த மூளைக்கு என்ன செய்யும், அது ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை விஷயங்களை நம்ம எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்த்தாலே அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸாக சொல்ல தேவையில்லை. இப்போ இது எல்லாமே ஆரோக்கியம், உணவு, இருப்பிடம், தண்ணீர், இது எல்லாம் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா ஒரு அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஒரு பேரித்தப்பழம் இருந்துச்சு. இப்போ தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் கடந்து சென்ற ஒரு மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு பேரித்தம்பழத்தை கொடுத்தாங்க. கொடுக்கும் பொழுது அந்த மனிதர் சொல்லுவார், இந்த ஒரு பேரித்தம்பழத்தை வச்சு நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமே போயிடுவார். கொடுத்தவங்க யாரு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் அப்படி தானே, இது ஒரு இருக்கிறத ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. நாம் என்ன செய்யணும் தெரியுமா, இல்லாத நினைச்சு அங்கலாய்த்து கொண்டே இருக்கிறோம். கிடைத்ததை நினைத்து நம்ம பொருந்திக்கிற மனதே இல்லை, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் ஒரு மனிதர் வரும் பொழுது அந்த பேரித்தம்பழத்தை கொடுக்கும் பொழுது அழகான முறையில் வாங்கி கொள்கிறார். அதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அவன் புறத்திலிருந்து வரக்கூடிய நியமத்தை யார் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வை புகழ்கிறார்களோ அவர்களுக்கு பன்மடங்காக்கி கொடுப்பான் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவி வீட்டில் போய் 40 திர்ஹத்தை எடுத்துட்டு அந்த ஒரு பேரித்த பழத்தை வாங்கினாரில் அவருக்கு மறுபடியும் கொடுக்குறாரு. சொல்லிட்டு தான் அந்த வார்த்தையை சொல்றார், அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அந்த நியமத்தை பெற்றுக்கொண்ட மனிதனுக்கு அல்லாஹ் பன்மடங்காக்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி தான் சொல்றான், அனிஷ்குர்லி, அதாவது ஃபைன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நான் உங்களுக்கு நீ எனக்கு நன்றி செலுத்தின அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், அதிகப்படுத்தி கொடுக்கிறேன் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற வார்த்தை எல்லா நேரங்களிலும் இன்பத்தில் துன்பத்தில் நம்மளுடைய கவலையில் நாம் அதிகமான நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ்.